இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை சேப்பாக்கம் சிட்டிங் எம்எல்ஏவும் துணை முதல்வருமான உதயநிதி இந்த முறையும் அதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார். நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த அவர் தனது சொத்து விவரங்களையும் கூறியிருந்தார். தன்னிடம் 12 கோடியே 92 லட்சம் ரூபாய், மனைவியிடம் 13 கோடியே 25 லட்சம் ரூபாய், மகளிடம் 2,56,000 ரூபாய் அசையும் சொத்து இருப்பதாகவும், தனது பெயரில் 7 கோடியே 72 லட்சம் ரூபாய் அசையா சொத்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். மொத்தத்தில் உதயநிதி குடும்ப சொத்து 33 கோடியே 92 லட்சம் ரூபாய். உதயநிதியின் சொத்து பட்டியலில் சில கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அதாவது 2021 சட்டசபை தேர்தலின் போது அவர் தாக்கல் செய்த சொத்து பட்டியலுக்கும் இப்போது அவர் தாக்கல் செய்திருக்கும் சொத்து பட்டியலுக்கும் வினோதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறதா? குறிப்பாக உதயநிதியின் சொத்து பட்டியலில் அவரது மனைவி, மகள் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் இருக்கும் நிலையில் மகன் இன்பநிதி பெயரோ அவரது சொத்து விவரமோ இடம்பெறவில்லை. ரெட்ஜின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இன்பநிதிதான் இப்போது செயல்படுகிறார். எனவேதான் மகன் பெயரை தவிர்த்து விட்டதாக கூறுகின்றனர். 2021 ஆண்டு உதயநிதி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மகன் பெயர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது அவரிடம் இந்த பதவி இல்லை. உதயநிதி சொத்து பட்டியலில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் அவருக்கும் மனைவிக்கும் இடையேயான சொத்து வித்தியாசத்தை தான். 2021 தேர்தலுக்கு பிறகு உதயநிதி வருமானம் சரிந்து மனைவி வருமானம் எகிரி இருக்கிறதா? அதாவது 2022 to 2023 ஆண்டில் 7 கோடியே 94 லட்சம் ரூபாயாக இருந்த உதயநிதியின் ஆண்டு வருமானம் 2024 to 2025 வெறும் 10,40,000 சரிந்துவிட்டது. அதே நேரம் 2023 to 2024 ஆண்டில் 44,94,000 ரூபாயாக இருந்த மனைவி கிருத்திகாவின் வருமானம் அடுத்த ஆண்டே 2 கோடியே 92 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல் 2021 சட்டசபை தேர்தலில் உதயநிதி காண்பித்த சொத்து அறிக்கைப்படி அவரிடம் 21 கோடியே 13 லட்சம் ரூபாய் அசையும் சொத்து இருந்தது. அதுவே இப்போது 12 கோடியே 92 லட்சம் ரூபாயாக சரிந்துவிட்டதாம். அதே நேரம் 2021 உதயநிதி மனைவி கிருத்திகாவின் அசையும் சொத்து 1 கோடியே 15 லட்சம் ரூபாய்தான். ஆனால் இப்போது அவரது அசையும் சொத்து 13 கோடியே 25 லட்சம் ரூபாயாக எகிரிவிட்டது. வருமானத்தைப் போல சொத்தும் உதயநிதிக்கு சரிந்து கிருத்திகாவிடம் எகிரியிருக்கிறது.